அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் டிஆர்பியிலிருந்து ஒரு முக்கியமான அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த எக்ஸாமினேஷன்ஸ் தொடர்பு அப்படின்றத தெளிவாக விளக்கமாக சொல்லிடுவோம். ஸ்பெஷல் டெட்டுக்கான ஒரு அப்டேட்டுக்கான ஒரு செய்தி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். டிஆர்பி சைட்லேருந்து ஸ்கூல்ஸில் ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கான அந்த ஸ்பெஷல் டெட்டுக்கான ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்றதும், அதற்கான எழுத்துத் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா 4/7/2026 மற்றும் 5/7/2026 அன்று நடைபெற்றது. இதில் பேப்பர் 2க்கான அந்த 5/7/2026க்கான ஒரு டேட்டா தான் நம்ம இங்கே டிஸ்பிளேயில் பார்க்குறோம். இதற்கான அப்ஜெக்ஷன்ஸ், அந்த ஆன்சர் கீ தொடர்பான ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதற்கான அனைத்து நாட்களும் முடிந்து விட்டன. இதற்கான ரிசல்ட் எப்போ வரும், ரிசல்ட் ப்ராசஸ் போயிட்டுருக்கா அப்படின்னு பல ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ரிசல்ட்டு எப்போ வரும் அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிடுவோம். ஆகஸ்ட் 24க்கு அப்புறம் கண்டிப்பாக வெளிவரும். காரணம் என்ன அப்படின்னா, மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கு, ஒன்றுக்கு மேற்பட்ட வழக்குகள், அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பொது பிரிவினருக்கான ஓசி கேட்டகரிக்கான அந்த மினிமம் குவாலிஃபையிங் மார்க் தொடர்பான ஒரு கேசஸ் அப்டேட்டில் இருக்குது. அரசோட கொள்கை முடிவுக்கான அந்த ஆகஸ்ட் 24 மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் அந்த பதில் மனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அரசோட கொள்கை முடிவை தெளிவாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதற்கான தடை நீக்கப்பட்டு உடனடியாக தேர்வு முடிவுகள், ஸ்பெஷல் டெட்டுக்கான தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்படும். இதுதான் ஃபஸ்ட்டு டேட்டா. இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கான டெம்பரவரி டென்டேட்டிவ் ஆன்சர் கீ எப்போ வெளிவந்துச்சு அப்படின்னா ஜூலை 15, 2026 வெளிவந்தது. கிட்டத்தட்ட இந்த செகண்ட் பேப்பரை வந்து பார்த்திங்க அப்படின்னா 95.94% ஆசிரியர் பெருமக்கள் எழுதியிருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த 95% ஆசிரியர் பெருமக்களோட பெரும்பான்மையான கோரிக்கை என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த டெட்டு மினிமம் குவாலிஃபையிங் மார்க், அதற்கான ஒரு கேசஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. 60% அனைத்து தரப்பிற்கும் இதான் அவங்க சொல்கிறது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அரசோட கொள்கை முடிவை வச்சு தான் ஆகஸ்ட் 24க்கு அப்புறம், வருகின்ற திங்கட்கிழமை, அதுலேருந்து ஒரு 1 வீக்குள்ளே அந்த ரிசல்ட்டுக்கான அப்டேட் நம்ம கண்டிப்பாக டிஆர்பி சைட்லேருந்து எதிர்பார்க்கலாம். வெப்சைட்டில் வந்து கண்டிப்பாக உடனே அப்டேட் பண்ணிடுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஓஎம்ஆருக்கான ப்ராசஸ், வேலிடேஷன் ப்ராசஸ், அப்லோடிங் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கோர்ட்டோட அந்த ஸ்டே ஆர்டர் காரணமாக மட்டும்தான் ரிசல்ட் இன்னும் டிஆர்பி சைட்லேருந்து அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. அந்த ஸ்டே கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்தின் ஒரு 1 டே அல்லது 2 டேஸ்க்குள்ளே உங்களுக்கான அந்த தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்படும். அந்த 95% ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மினிமம் குவாலிஃபைங் மார்க்கு குறைச்சாங்கன்னா தேர்ச்சியோட விகிதம் அதிகமாக இருக்கும். அதான் ஆசிரியர் பெருமக்கள் எதிர்பார்க்குறாங்க. இதில் அந்த மினிமம் குவாலிஃபைங் மார்க் 60% குறைப்பதனால அதிகமான ஆசிரியர் பெருமக்கள் வந்து தங்களுடைய தேர்ச்சி விகிதத்தை உயர்த்தி அடுத்தடுத்த நியமன தேர்வுக்கு செல்ல முடியும். ப்ரைவேட்டில் வேலை செய்கிறவங்களுக்கோ அல்லது கவர்மெண்ட் செக்டார்ஸில் ஆல்ரெடி வேலையில் இருக்கவங்க ப்ரொமோஷன்ஸ்க்கு போக முடியும். இப்போ இந்த ரெண்டுக்குமே வந்து ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்குது, அந்த மினிமம் மார்க்கை குறைக்கணும் அப்படின்றதான். அதுக்காக தான் அந்த ஸ்டே போட்டிருக்காங்க. அந்த ஹியரிங் போயிட்டுருக்கு. அந்த ஆகஸ்ட் 24 அரசோட கொள்கை முடிவை பொறுத்து தான் ரிசல்ட்டு. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூலை 15, 2026 வெளிவந்த அந்த விடை குறிப்புகள் ஃபைனல் ஆன்சருக்கு வெளிவந்த பின்னாடி தான் நமக்கு தெரியும். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம டென்டேட்டிவ் ஆன்சருக்கு பார்க்கும்போது கண்டிப்பாக 1 மதிப்பெண் 5 மதிப்பெண் கூடுதலாகவோ குறைதலாகவோ இருக்கும். அப்போ டென்டேட்டிவ் ஆன்சருக்கு வச்சுட்டு நம்ம ஃபைனல் ஆன்சருக்கு வெளிவரும்போது கண்டிப்பாக 1 கொஸ்டின்ஸ் அல்லது 2 கொஸ்டின்ஸ் கூடலாம் குறையலாம். அப்போ அந்த பார்டரில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான், ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த டெட்டு தேர்வில் பார்டரில் 70 எடுத்தவங்க, 71 எடுத்தவங்க, 72 எடுத்தவங்களாம் பல ஆசிரியர் பெருமக்கள் அந்த 2 மதிப்பெண் 1 மதிப்பெண்ணில் தங்களுடைய அந்த தேர்ச்சி விதத்தை தவற விட்டதான் இந்த வருடம் அவங்க தேர்வு எழுத காரணமாக அமைஞ்சது. ஸோ அதுக்காக தான் அவங்க பல ஆசிரியர் பெருமக்கள் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா அந்த மினிமம் குவாலிஃபையிங் மார்க் அப்படின்றது குறைக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த கேசஸ் வந்து அரசோட கொள்கை முடிவு கிடச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 டேஸ் அல்லது 3 டேஸ்க்குள்ளே டிஆர்பி அப்டேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது, எஸ்ஜிடி எக்ஸாமினேஷன்ஸ் வருது. ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வருடத்தின் இறுதியில்
டிசம்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி ப்ளஸ் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் இது எல்லாமே வரப்போகுது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி வந்து டிசம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. 1996 காலி பணியிடங்களுக்கு மேலே கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வருடம் அதே அளவு வேகன்சி வருமானா கட்டாயம் அதை விட கூட தான் வர வாய்ப்பு இருக்குது, குறைய வாய்ப்பு இல்லை. வட்டார கல்வி அலுவலர் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸரோட காலி பணியிடங்கள் சென்ற முறை 2023 நினைக்கிறேன். அதில் வந்து 32+1 33 காலி பணியிடங்கள் கொடுக்கப்பட்டன. தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 52+ காலி பணியிடங்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ ஆசிரியர் பெருமகளுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு கண்டென்ட் என்ன அப்படின்னா, எக்ஸாமினேஷன்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்குது. நம்மளோட ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடணும். மீண்டும் இந்த எக்ஸாமினேஷன் தொடர்பாக அடுத்தடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.